ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஆடிப்பூர தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கணேஷிடம் கேட்கலாம். கணேஷ், இதன் சிறப்பு. சிவரஞ்சனி, கோதை பிறந்த ஊர், கோபாலன் வாழும் ஊர் என்ற சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில் ஆடிப்பூர திருவிழா என்பது கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு நாளும் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் வெவ்வேறு வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்ததோடு விழாவை முன்னிட்டு கருட சேவையும் சயன சேவையும் நடைபெற்றது. விழாவினுடைய சிகர நிகழ்வான திருத்தேரோட்ட விழா என்பது இன்று தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முன்னதாக அதிகாலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஆண்டாள் ஸ்ரீ ரங்கமன்னாருடன் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு கள்ளழகர் சூடி கலைந்த பட்டு வஸ்திரம் பரிவட்டங்களை சாத்தப்பட்டு அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினர். இதனைத் தொடர்ந்து திருத்தேரினை மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா மற்றும் அமைச்சர் KK ராமச்சந்திரன் ஆகியோர் படம் பிடித்து தேரோட்டத்தினை துவங்கி வைத்திருக்கிறார்கள். தேரை இழுப்பதற்காக 7 வடங்கள் இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதில் 2 வடங்கள் பெண்களுக்காக, அதாவது பெண் பக்தர்களுக்காக பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேரோட்ட விழாவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோபாலா என்ற பக்தி கோஷங்கள் முழங்க தேரினை இழுத்து வழிபட்டு வருகின்றார்கள். திருத்தேரில் எழுந்திருக்கக்கூடிய ரங்கமன்னார் வழி நடுவிலும் பக்தர்கள், அதாவது அந்த திரு தேரோட்ட விழாவில் 4 ரத வீதிகளிலும் பல்லாயிரக்கணக்கானோர் கூடியிருந்து திரு தேரோட்டத்தினை கண்டு தேரில் எழுந்திருக்கக்கூடிய ஸ்ரீ ரங்கமன்னார் ஆண்டாள் நாச்சியாரை வழிபட்டு வருகிறார்கள். இந்த தேரோட்டத்தை பொறுத்தவரை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கண்ணன் தலைமையில் 1500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பக்தர்களுடைய கூட்டத்தை பயன்படுத்தி வழிப்பறி உள்ளிட்ட குற்றச்சம்பவங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருப்பதன் காரணமாக 200 காவலர்கள், சீருடை அணியாத காவலர்கள் தீவிர கண்காணிப்பு பணியிலும், அதே போல 100க்கும் மேற்பட்ட இடங்களில் CCTV கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியும் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த தேரோட்ட விழாவை முன்னிட்டு இன்று விருதுநகர் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இங்கு போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல பல்வேறு இடங்களில் இருந்து பக்தர்கள் வருகை தருவதற்கான சிறப்பு பேருந்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது போன்ற பல்வேறு சிறப்புகளுடன் இந்த திருத்தேரானது தற்போது தெற்கு ரத வீதியில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணேஷ்.